இது வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல். கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சார்லஸ் ரோ நித்தியம் டிவி ஓனர் அவருடைய அந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாருக்குமே வந்து பகிரப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரவீன் பினோ சகோதரர் வந்து அவரோட வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் வந்து சார்லஸ் ரோ அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவர் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறார். அதாவது சார்லஸ் ரோ வந்து நான் தான் அது நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போது பிரவீன் பினோ அருமையான கேள்விலாம் கேட்குறாரு. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து செஞ்ச தப்புக்கு அந்த சகோதரருடைய கணவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அங்கே போக முடியாது ஐயா அப்படின்னா. அப்போது இந்த மாதிரி ஒரு வேலையை அவர் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் நீதிமானாக காட்டுறதுக்காக இப்போ இன்னொரு வீடியோ என்ன போடுறாருன்னா, என்னை வந்து எல்லாம் மிரட்டுறாங்க, இது வந்து ஏஐ டெக்னாலஜியுடைய வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றே வந்து ஒரு வீடியோ, அதான் பிரவீன் பினோட பேசியிருப்பாங்க. விஜய் உடைய படத்தில், நடிகர் விஜயோட படத்தில் அதோட அந்த வாலிப வயசு அந்த முகத்தை கொண்டு வரது நிறைய பணம் செலவு பண்ணி அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோம் அது திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டியில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டைரக்டர். அப்படி இருக்கும்போது இவரை போய் எதுக்கு ஏஐ டெக்னாலஜி இவருன்னா பெரிய ஊழியக்காரரா இல்லை பெனிஹின் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரா, இவரை போய் எதுக்கு ஏஐ டெக்னாலஜி வச்சு இவரை வந்து ஏமாற்றணும்? இவங்க பேச அந்த ஆபாச வார்த்தைகள் எல்லாமே சிறு ஊழியர்லேருந்து பெரிய ஊழியருக்கு எல்லாருக்கும் போயிடுச்சு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து கேவலமாக போயிட்டுருக்கு. இப்போ இவர் வந்து என்ன சொன்னால், பேய் ஓட்டுறேன், அதை ஓட்டுறேன், இதை ஓட்டுறேன்னு சொன்னார். அந்த தேவையில்லாத அந்த வீடியோவில் அவரே எடுத்தது தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அவரே ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கார். அப்போ இதில் என்ன தோணுதுன்னா, இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி என்னுடைய அவங்க ஹேக் பண்ணாங்கன்னு தெரியல, என்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு அவங்க எடுத்துருக்குறாங்கன்றார். சரி, என்ன கேள்வினா, நீங்கள் ஏற்கனவே ஒரு சகோதரியை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வேலைக்கு வச்சுருங்க. அந்த சகோதரோடு தான் நீங்கள் வந்து தொடர்பில் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சகோதரியோட தொடர்பில் இருந்தனால இதை பார்த்து அந்த சகோதரி வெளியிட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்கக்கிட்ட காசு கேட்குறாங்க, இதுமாரி 5 லட்சம் 4 லட்சம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ண ஹைலியாக போடுறாரு, 40 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்கிறார். அதேமாதிரி சைபர் கிரைமில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்படி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி வந்து நம்ம பிரவீன் பினோ கேட்குறாரு. அப்போ அந்த பிரவீன் பினோ கேட்குறதுக்கான அந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதில் இல்லை. முதல் வீடியோவில் என்ன சொல்கிறாரு, நான் பண்ண தப்பு தான், நான் இனி வந்து அப்போ இவர் சொல்ல பிரவீன் பினோ சொல்கிறாரு, நீ இனி ஊழியர் செய்யாது, ஒரு 6 மாதம் சும்மா இருண்டார், நியாயமான ஒரு விஷயம், நீ உன்னை சுத்திகரிச்சிக்கோ, உபவாசம் பண்ணி உன்னை சுத்திகரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி வச்சவர் இப்போ வீடியோ போடுறார். போட்டுட்டு இது வந்து என்னை எல்லாரும் மிரட்டுறாங்க, பணம் கேட்குறாங்கன்னா, அதுக்கும் வந்து பிரவீன் பினோ வந்து கேள்வி கேட்குறாரு. யாரும் உன்னை மிரட்டினா அந்த வீடியோ வந்து லிங்க் அனுப்புன்னு கேட்குறாரு. அதுக்கும் இவர்கிட்ட பதில் இல்லை. தன்னை நீதிமானாக காட்டிக்கிட்டு ஆண்டவர் பயன்படுத்த அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து என்னை வந்து ஊழியம் செய்யாதுன்னு சொல்கிறவங்க வந்து சத்ருன்னு சொல்கிறார். அப்போது ஊழியம் செய்யாதுன்னு சொன்னவங்க சத்ருன்னா, நீ விபச்சாரம் பண்ணி அடுத்த ஒரு மனைவியோடு இருந்தது பேர் என்ன, அப்போ நீ வந்து ஊழியக்காரனா? எப்படி ஒரு கேள்வி கேட்க வருதுல்ல. அப்போ என்னென்னா, அவர் இன்னும் அமைதியாக இருப்பது தான் நல்லது. நல்லா பாருங்கள், ஜான் ஜப்ராவுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் என்ன, சைலன்ஸ். இன்றைக்கி ஜான் ஜப்ரா எந்த ஒரு வீடியோவும் போடுறதில்ல. இவருமே தன்னை நீதிமான அவர் காட்டிக்கவே இல்லை. அப்போ இது அமைதியாக இருப்பது தான் நியாயமான ஒரு காரியம். இதில் வேறு சொல்கிறாரியா, மனைவிக்கு தெரியும், எல்லாம் தெரியல. அப்போ உங்கள் மனைவியும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலைக்கு என்ன சொல்கிறது, உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும். அப்போ நீங்கள் செய்ததான் ஊழியமா? குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறதா இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி ஒரு கேவலமான ஊழியத்தை செய்கிறீங்க? ஸோ ஆகவே நான் சொல்கிறேன், தயவுசெய்து அமைதியாக இருங்க, தேவனிடத்தில் முழங்கால் பண்ணிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். இப்போ என்ன போடுறீங்க, வீடியோ போட்டிருக்கீங்க, 1 லட்சம் கொடுக்க வேண்டிய எவ்வளோ 35 பேர், அதாவது உங்களுக்கு வந்து 3,60,00,000 தேவைன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. எதுக்கு இடம் வாங்குது? எதுக்கு உங்களுக்கு 3,60,60,000? அது வந்து கொடுக்குற மக்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. உங்கள் நித்தியம் டிவி பேர்லையோ அல்லது உங்கள் பேர்லையோ உங்கள் மனைவி பேர்லையோ பண்ண போகிறீங்க. அது உங்களோட சொந்த பணமாக இருக்கட்டும். எதுக்கு மக்கள் பணத்தை வாங்கி நீங்கள் சோகமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அதனால தான் இந்த பிரச்சனை நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. முதல்ல இந்த பிரச்சனை வெளியே வரலாம். வாயை மூடிக்கிட்டு தயவு செஞ்சு வீடியோ போடுறதை நிறுத்துங்க. நான் நீதிமான என்னை வந்து எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து அழுங்க.
அவ்வளோ தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல்.